ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட்டு செய்கிறதுக்கு எல்லாம் எடுத்து வச்சுருக்கோம். மீல் மேக்கர், தேங்காய், இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம், வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாம் எண்ணெய் காய வச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம ஆட் பண்ணிடுறோம். ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கணும். வதக்கிட்டு பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி இதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்களா, அதையும் நம்ம அதில் சேர்த்துடணும். சேர்த்து வதக்கிடணும். நல்லா வதக்கிட்டு நம்ம வெங்காயத்தை போட்டு வதக்கலாம். இஞ்சி பூண்டு கொஞ்சம் நல்லா லைட்டாக வதங்கின பிறகு நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டு வதக்கிட்டு லைட்டாக உப்பு கொஞ்சம் போடணும். அப்போ தான் நம்ம வெங்காயம் நல்லா சீக்கிரமாகவே வதங்கி வரும். இந்த மீல் மேக்கர் குருமா நம்ம செய்கிறோம். இது நம்ம தோசை, இட்லி, சப்பாத்தி எல்லாத்துக்குமே செட்டாகும். நல்ல சூப்பராகவே இருக்கும். தேங்காய் அரைச்சி வைக்கிறதால எல்லாமே டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில். மீல் மேக்கர் நம்ம எப்படி தண்ணியில் போட்டு சுடு தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு எடுத்து தூங்கி வச்சிடணும் முன்னாடியே. அப்போ தான் டேஸ்ட் ஆகும். பக்கம் போட்டுக்கலாம். மஞ்சள் போட்டு போட்டுக்கலாம். மஞ்சள் போட்டு வதக்கின பிறகு தக்காளி ரெண்டு அரைஞ்சி வச்சுருக்கீங்க, அதையும் நம்ம இதில் ஆட் பண்ணிடுறோம். தக்காளி நல்லாவே வதங்கி வரணும். அப்போ நல்லா இருக்கும். ஒரு 2 மினிட்ஸ்க்காக நம்ம நல்லா வதக்கிடுறோம். இதை பிழிஞ்சு வச்சுக்கோங்கன்னா மீல் மேக்கர் அதை இதில் போட்டு வதக்கிடணும். அதுக்கப்புறம் தான் அந்த மசாலாலாம் நல்லா பண்ணிக்கலாம். நம்ம குழம்பு மிளகாய்த்தூளே நீங்கள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகா போட்டிருக்கிறதால கொஞ்சமாக நம்ம 2 டீஸ்பூன் கூட நம்ம போட்டுக்கலாம், போதும். தேங்காய் ஊற்றுறதால கொஞ்சம் ஜாஸ்தி போட்டோம்னா காரம் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா கொஞ்சம் சப்புன்னு ஒன்றும் டேஸ்ட் இல்லாமல் இருக்கனால கொஞ்சம் மிளகாத்தூள் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்கிட்டு தண்ணி ஊற்றிக்கணும். தண்ணி ஊற்றின பிறகு நல்லா வரணும். கொதித்த பிறகு தான் நம்ம தேங்காய் பேஸ்ட் ஆட் பண்ணணும். கொதித்து வரும் வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே நம்ம தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். தேங்காய் அரைக்கும்போது அதில் கொஞ்சமாக பொட்டுக்கடலை சேர்த்தோம்னா கொஞ்சம் திக்னஸ்ஸு நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால் நம்ம பொட்டுக்கடலை கொஞ்சம் சேர்த்துடுறோம். அதில் அரைச்சி வச்சு அதை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விட்டுடணும். கடைசியாக நம்ம கொஞ்சம் கொத்தமல்லி தண்ணி எடுத்து வச்சுருக்கணும். அதை நம்ம கடைசியாக கொதித்து இறக்குறப்ப நம்ம அதை இதில் சேர்த்துடணும். உப்பெல்லாம் பார்த்து கொஞ்சம் உப்பு எப்படி இருக்குன்னு பார்த்து நம்ம இதில் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். எவ்வளோ தேவையோ அவ்வளோ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தோசை சுட்டு வச்சு தோசைக்கு நாங்கள் இன்றைக்கி மீல் மேக்கர் குழம்பு வச்சு சாப்பிடுவோம். நீங்களும் வீட்டில் செஞ்சு என்ஜாய் பண்ணுங்கள். ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். Happy eating. Thanks for watching. நீங்களும் உங்கள் வீட்டில் இது மாதிரி டிஃபனுக்கு டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு சாப்பிடுங்க.